ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஈகாமர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் தரப்புலேருந்து ஒரு புது விதமான ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ மல்டி சேனல் ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ அப்படின்னா என்ன, இதனால் நமக்கு செல்லருக்கு என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது, இது யாரெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு செல்லருமே இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நம்ம சேனலில் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் போடுறோம். பட் ஒரு செல்லர் ஸ்டோரிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அந்த டெக்னிக்கல் வீடியோக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. கைண்ட் ரிக்வெஸ்ட், எல்லா வீடியோஸும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு அந்த மாதிரி செல்லர் ஸ்டோரில் ஒரு பர்சனாக கூட மாற முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி தேதிக்கு அமேசானில் நிறைய விதமான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ப்ரோக்ராம்ஸ் நான் அதை என்ன மீன் பண்ணுறேன்னா, வே ஆஃப் ஷிப்பிங் தான். அதை தான் திருப்பி ப்ரோக்ராம்னு சொல்லி மாற்றுவாங்க. நீங்கள் ஒரு செல்லராக அமேசானில் ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஆர்டர் வருது. அதை நீங்கள் வீட்டிலேருந்தே பேக் பண்ணி அமேசானோட கொரியர் டீம் கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா நீங்கள் ஈஸி ஷிப் ப்ரைம் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இதே இது உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பல்காக ஒரு பாக்ஸில் போட்டு அமேசானோட வேர் ஹவுஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு வர ஆர்டர் எல்லாமே அமேசான் வேர் ஹவுஸில் இருக்க பர்சனே பேக் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அது FBA ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. உங்களுக்கு வர ஆர்டர்ஸை அமேசானோட கொரியர் டீம் இல்லாமல் நீங்களே தனிப்பட்ட முறையில் பேக் பண்ணி ஒரு ST கொரியர்லையோ ஒரு ப்ரொஃபஷனல் DTDC போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி வேறு ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி மூலிமா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொரியர் கம்பெனி மூலிமா நீங்கள் கஸ்டமருக்கு கொரியர் போட்டிங்கன்னா, ஸோ இது செல்ஃப் ஷிப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டு செல்லர்கிட்டேருந்து கஸ்டமருக்கு எந்த வழியில் ரீச் ஆகுதோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை தவிர பார்த்திங்கன்னா மீஷோ, ஃப்ளிப்கார்ட்லாம் ஒன்லி ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான். இந்த செல்ஃப் ஷிப்மெண்ட்லாம் கிடையாது, இந்த வேர் ஹவுஸ் ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. ஃப்ளிப்கார்ட்டில் வேர் ஹவுஸ் வச்சு ஷிப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி இதுக்கு சென்னையில் அந்த மாதிரி இல்லை. பெங்களூர், மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. அமேசான் FBA அளவுக்கு ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அந்த மாதிரி இல்லை. ஸோ கமிங் டு த பாயிண்ட், இப்போ மல்டி சேனல் ஃபுல்ஃபில்மெண்ட் ப்ரோக்ராம் இது எப்படி ஆக்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு நடுவில் இன்னும் 2-3 கூட இருக்குது. அமேசான் செல்லர் ஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே ஒரு பெரிய செல்லர்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும். ஈஸி ஷிப் ப்ரோக்ராம்னா என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த மல்டி சேனல் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மெயில் வந்ததுமே நான் ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அமேசான் என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன நீங்கள் ஒரு கொரியர் பார்ட்னர் யூஸ் பண்ணிக்கோங்க சார், ஆட்டோமேட்டிக்காக அவங்க தானே சார் கொரியர் போட போகிறாங்க அவங்க வெப்சைட்டில் ஒரு ஆர்டருக்கு. அங்கே தான் இல்லை. ஸோ என்னென்னா, நீங்கள் அமேசான் வேர் ஹவுஸில் ஒரு 100 ப்ராடக்ட் வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குன்னா, இந்த யூக்கலிப்டஸ் ஆயிலை நீங்கள் FBA ஷிப்மெண்ட் அனுப்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 குவான்டிட்டிஸ் ஆஃப் இதே மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் வேர் ஹவுஸில் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ அமேசான் FBAவில் வச்சதுக்கப்புறம் அமேசான் போர்ட்டல்லையும் இந்த ப்ராடக்ட் லைவ் ஆகும். அமேசான்லேயும் யார் வாங்கினாலும் அவங்க கொரியர் போடுற போகிறாங்க. வேர் ஹவுஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லையோ இல்லை உங்களோட ஓன் இகாமர்ஸ் வெப்சைட்லையோ நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு சேம் இதே மாதிரி ப்ராடக்ட் ஆர்டர் இருந்துச்சுன்னா, அமேசான் வேர் ஹவுஸில் இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் லைக் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் ஆகலாம், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இல்லை ஒரு ஓன் வெப்சைட்டில் ஒரு ஆர்டரை அவங்கள வச்சு நீங்கள் கொரியர் போட சொல்லலாம். இதுதான் கான்செப்ட். சரி சார், இது நான் ஒன் வெப்சைட்டே வச்சுக்கலையே சார், நான் வெறும் இப்போ அமேசான் மட்டும் செல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கைண்ட் ரிக்வெஸ்ட் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னென்னா, நான் எனக்கும் ஓன் வெப்சைட் வச்சுருக்கேன். இந்த கிளைண்ட்ஸுக்கும் நான் ஓன் வெப்சைட்லாம் மேனேஜ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த கொரியர் டீம் அமேசான் அளவுக்கு யாருமே டெடிக்கேட்டான கொரியர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதில்லை, இன்க்ளூடிங் ஈகார்ட் கூட. ஈகார்ட்டில் கூட எனக்கு ஒரு சில பணக்கசப்பாடு இருக்குது. ecommerce எக்ஸ்பிரஸ் சொல்லவே தேவையில்ல, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்பேமர்னு கூட சொல்லலாம். இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், அமேசான் அளவுக்கு ஒன் டே ஷிப்மெண்ட் டெலிவரி பண்ணுற அளவுக்கு ஒரு கொரியர் டீம் நமக்கு கிடைச்சா ஓன் வெப்சைட்டில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸே கிடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, இதை விட்டுருங்க, அமேசான் செல்லிங், ஃப்ளிப்கார்ட் செல்லிங் விட்டுருங்க. ஓன் வெப்சைட் வச்சு பில்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அமேசான் வேர் ஹவுஸில் வச்சுருக்க ப்ராடக்ட்டை இந்த மாதிரி டிஸ்பேச் பண்ணுங்கள், நல்லதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஓன் வெப்சைட் வர கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம ஒன் டேல முடிஞ்சளவுக்கு டக்குன்னு டிஸ்பேச் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அமேசான் ஏன் வேர் ஹவுஸில் வச்சுருக்கீங்களா, அந்த ப்ராடக்ட்டுக்கு அமேசானில் ஆர்டர் வந்தால் நாங்கள் பேக் பண்ண அவசியம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஓன் வெப்சைட்லையோ இல்லை நீங்கள் இன்னொரு பிளாட்ஃபார்ம் செல் பண்ணிங்கன்னா அதுக்கும் அந்த கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க் பண்ண தயாராக இருக்கோம். நீங்கள் எங்களோட டேப்பில் கிரியேட் ஆர்டர் கொடுத்து அதில் யாருக்கு அனுப்பணுமோ அவங்க பேர், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட போய் கொடுத்துருவோம். ஸோ இது எந்த அளவுக்கு இகாமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆஸ் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் இருக்கா, உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் கான்டென்ட்லாம் போட்டு உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கா, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வரதை நீங்கள் இந்த மாதிரி டிஸ்பேச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கும் ஈஸியாக போய் ரீச் ஆகும் ஆஸ்லெஸ். ஏன்னா ஒரு 100 ஆர்டர் நீங்கள் அனுப்பும்போது ஒரு DTDCலையோ ecommerce எக்ஸ்பிரஸ்லையோ இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி கொரியர் சர்வீஸை கம்பேர் பண்ணும்போது ATS அதாவது அமேசான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் மூலமாக அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆக அந்த டெலிவரி ரேட் அதிகமாக இருக்கும். இங்கே மேக்ஸிமம் கஸ்டமர் நாட் பிக்ட் அப் எட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி ரிஜெக்ட் பண்ணி திருப்பி ப்ராடக்ட் இங்கே தான் கொண்டு வரும். அதுதான் பெரிய பிரச்சனை.
ஸோ இந்த மாதிரி அமேசான் கொண்டு வர நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் பார்ட்லேருந்து இது ஒரு அவேர்னஸாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன், எனக்கு ஜெஃப் பெசோஸ் வந்து எப்போவுமே ரொம்ப ஒரு பிடிச்ச பர்சன். எல்லா என்டர்பிரனருக்கும் வந்து ஒரு ரோல் மாடல் வச்சுப்பாங்க. ஒரு சில பேர் எலான் மஸ்க் வச்சுப்பாங்க, ஒரு சில பேர் பில் கேட்ஸ் வச்சுப்பாங்க. எனக்கே ஜெஃப் பெசோஸ் அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கவே இருக்காது. கான்ஃபிடென்ட்டுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட் என்னன்னா, எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் தான். எல்லா இடத்துலையுமே நான் தான் கிங், ட்விட்டர் வாங்குவேன், பேங்க் வாங்குவேன், எல்லாத்துலேயுமே. பட் ஜெஃப் பெசோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸை அதுக்குள்ளே என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்கோ அதில் தான் நான் மோனோபோலியாக இருப்பேன் அப்படின்னு இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதிக்கு மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டை ஏன் தடுமாறாங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு ஆக்டிவான ஒரு லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் கிடையாது. அதனால் மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் 0 கமிஷன் கொடுத்தும் மீஷோவால் முன்னேற முடியல. அமேசான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு ஒரு வெப் சர்வீஸ் வேணும், அதாவது ஹோஸ்டிங் வேணுமா, என்னோட AWS சர்வீஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். செகண்ட், நீங்கள் அதை கொரியர் போடணுமா, அவங்க ஓன் வெப்சைட் ஆர்டர் வந்ததை அதுக்கும் நீங்கள் கொரியர் டீமை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இகாமர்ஸ்க்கு தேவையான எல்லா இடத்துலையுமே இவர் வந்து இருக்கார். ஸோ அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கண்டிப்பாக ஒரு நாள் அமேசான் பேங்க்ரப்சி ஆகும். பட் எங்களோட வேலை என்னென்னா, தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை டிலே பண்ணுறது தான். ஸோ இதில் கான்ஃபிடென்ட் இல்லாமல் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, ஸோ எல்லா பிஸ்னஸ்க்குமே ஒரு எண்டிங் பாயிண்ட் இல்லை ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வராமல் தடுக்கிறதுக்கு, தள்ளி போடுறதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நாங்கள் டெடிகேட்டாக பண்ணுறோம். ஸோ அதை பண்ணுற வேலையில் இதுவும் ஒன்று. எப்படி AWS அமேசான் வெப் சர்வீஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இகாமர்ஸ் செல்லர்ஸ்க்கு ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க, அப்புறம் ப்ரைம்ன்ற செக்மெண்ட்டில் வீடியோஸ் வெப்சீரிஸ் வச்சுருக்காங்க. இப்போ லாஜிஸ்டிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஷிப்ராக்கெட்டையும் அவங்களது டிஸ்பிளே ஆகுது. ஷிப்ராக்கெட்டில் போய் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும்போது DTTC, இகாமர்ஸ் எக்ஸ்பிரஸ், ஸோ நிறைய லாஜிஸ்டிக்ஸ் காட்டும். அதில் அமேசான் கொரியர் சர்வீஸ் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஃப்யூச்சரில் நீங்கள் அமேசானை உதறி திருட்டி நீங்கள் ஓன் வெப்சைட் பில்ட் பண்ணி அதில் சேல்ஸ் வந்தால் கூட இவங்களோட கொரியர் டீம் வச்சு தான் நீங்கள் ஹையர் பண்ணி ஆகணும். எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் நெகட்டிவாக படிச்சுன்னா, இப்போதைக்கு அவங்க வந்து ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் தான் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணவே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை COD ஆர்டர்ஸும் நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கூட பே பண்ணால் கூட ஓகே, அதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா ஓன் வெப்சைட் வச்சுருக்கவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு சொல்கிற விஷயம் என்னன்னா, எல்லா கஸ்டமர்ஸும் நம்பாமல் COD கேட்குறாங்க சார். ஃபேக்ட் தான். ஏன்னா அமேசான் ஒரு பெரிய பிராண்டு தான் டெவலப் ஆகிடுச்சு, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்கெல்லாம். ஸோ அவங்கள நம்பி நம்ம வந்து பொருள் கைக்கு வராமலே பேமெண்ட் போட்டு விட்ருவோம், கூகுள் பே மூலியமோ, ஃபோன்பே மூலியமோ, நெட் பேங்கிங் மூலியமோ. பட் ஆனால் ஒரு தெரியாத ஒரு வெப்சைட்டில் நம்ம ப்ரீபெய்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல COD ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து அமேசான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்கள நம்பி நம்ம COD ஆர்டர்ஸ் கூட நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓன் வெப்சைட்டில் சொல்கிறேன், ஓன் வெப்சைட்லையோ இன்ஸ்டாகிராம் போர்ட்டல்லையோ சரி. ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு இகாமர்ஸ் செல்லராக நீங்கள் இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணிட்டுருக்கீங்க, ஓகே சூப்பர், வெல் எனஃப். பட் இனிமேல் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் ஓன் வெப்சைட் எடுத்து வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கைண்ட் ரிக்வஸ்ட், நம்ம தமிழ் இகாமர்ஸ் டீம் எப்படி வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள செல்லிங்ஸை பற்றி இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்குறோமோ, அதே மாதிரி நம்மளோட இன்னொரு சேனல் மிஸ்டர் ஜெபஸ்டின் அப்படின்ற சேனலில் உங்களுக்கு இதை விட்டுருங்க, இந்த டாபிக் வந்து அந்த தமிழ் இகாமர்ஸ், அந்த மிஸ்டர் ஜெபஸ்டின் சேனலில் உங்களுக்குன்னு ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்னா என்ன, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் என்ன, கூகுள் ஆட்ஸ் என்ன, எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கைண்ட் ரிக்வஸ்ட், கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக மல்டி சேனல் ஃபுல்ஃபில்மெண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ஃபியூச்சரில் அதை யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்மளோட இன்னொரு சேனலையும் ஃபாலோ பண்ணால் மறக்காதீங்க. தேங்க்யூ.